ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்னிலா சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன நிம்மதி. மன நிம்மதி ஒருத்தருக்கு எப்படி தான் கிடைக்கும் பார்க்கலாமா? அதுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டெப் பார்க்கலாம். வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கவலை. ஒருத்தருக்கு வேலை பிரச்சனை, ஒருத்தருக்கு பண பிரச்சனை, ஒருத்தருக்கு மனசில் நிம்மதியே இருக்காது. இப்படி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லாத மனசில் நம்ம பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு முதல்ல தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, மன நிம்மதி. அந்த மன நிம்மதி வெளில தேடினாலாம் கிடைக்காதுங்க. அந்த நிம்மதி எங்கே இருக்குது தெரியுமா? அது நமக்குள்ளே தான் இருக்குது. எப்படி தெரியுமா? அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு நாளைக்கே ஒரு சில நிமிடம் நம்ம மனசோட தனியாக இரு அப்படி சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதாவது காலையில் நேரம் அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை நல்லா மெதுவாக மூடிடணும். ஓகேவா? கண்களை நல்லா மெதுவாக மூடிட்டு, மனசில் எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. எந்த கவலை, எந்த பயம் எதுவுமே நம்ம மனசில் நினைக்கவே கூடாது. நினைக்காம அமைதியாக கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணணும். உங்களோட மனசில் ஒரு ஒளி வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு விளக்கு எரியிற மாதிரி அந்த ஒளி உங்கள் மனசுக்குள்ளே முழுக்க பரவுற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த ஒளி தான் நம்பிக்கை. அந்த ஒளி தான் தைரியம். அந்த ஒளி தான் கடவுள். கடவுள் அப்படின்னு சொன்னால் அது கோவிலுக்கு மட்டும் இல்லை. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் அதுக்குள்ளேயே அவர் இருக்கார். நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் விடாமல் பிடிச்சிக்கிட்டா எந்த கஷ்டமும் நம்ம நினைக்கிற அளவுக்கு பெருசாகவே தெரியாது. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் போதும். நம்ம கண்களை மூடி ஒரு நல்ல விஷயத்த நினச்சிக்கணும். நல்ல விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல விஷயம்னா நம்மளோட அம்மா முகம், இல்லை நம்ம அப்பாவோட ஆசீர்வாதம், அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச கடவுள், அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வாவது நல்ல நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நல்ல நிகழ்வை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதை தரும். அந்த நினைவு நம்ம மனசுக்கு ஒரு சக்தியை தரும். இந்த பழக்கம் இருந்தால் மெதுவாக மன அழுத்தம் குறையும். நமக்கு நல்லா தூக்கம் வரும். வாழ்க்கை கொஞ்சம் லேசாக தோணும். இது மந்திரம் இல்லை, இது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை முன்னேறும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கும், மன நிம்மதி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கொடுத்துருந்தா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் மூன்னிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து நமக்கு பிடிச்ச நிகழ்வை கண்ணை மூடி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு நானும் இறைவனை வேண்டுகிறேன்.